திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் பாளையங்கோட்டை ஸ்ரீ சத்யசாய் பாலகுருகுலம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வைத்து 7/4/2024 அன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் பங்கு பெற்று தாமரை மூட்டு இருக்கு. அந்த மட்டும் இந்த ஜோதி மெதுவாக இறங்க இறங்க அது நிமிர்ந்து ஒருவர் இதழா மெதுவாக விரிகிறது. அந்த விரிந்த அந்த தாமரை இந்த ஜோதி மெதுவாக அமர்வதை போல் உணர்வார்கள். இப்பொழுது அந்த ஜோதியில் நம்ம பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா போன்ற ஒரு உணர்வை அனுபவியுங்கள். அந்த ஒளி மெதுவாக பெரிய ஒளி வட்டமாக மாறுகிறது. அந்த வட்டத்திற்குள் நமது பகவான் சத்யசாய் இருப்பதை போல் உணருங்கள். ஹிருதயம் எந்த இடத்துல ரொம்ப தைரியமா இருக்கலாம் ஹிருதயத்துக்கு இடத்துல அன்று மட்டும்தான் வெளிப்படணும். பகவான் சர்வான் சுவாமி சொல்றாங்க, ஹிருதயத்துல ஒளி தெய்வீக ஒளி வந்ததுக்கு அப்புறம் அனைவரிடமும் நான் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. இப்பொழுது இந்த ஜோதி மெதுவாக மேல் எழுப்பி அந்த வாய்ப்பகுதிக்கு வருகிறது. நாட்கள் வாய் முழுவதும் தங்க நிறமாக ஜோதியும் பிரதிபலிப்பாக தோன்றுகிறது. ஸ்பீக் நோ ஈவில் அப்படின்னு சுவாமி சொல்றார். அந்த மாதிரி இனிமேல் இந்த பியூரிஃபைங் ஆன இந்த வாய் நல்லதை மட்டுமே பேசும், அன்பான வார்த்தைகளையே பேசும், ஆரோக்கியமான உணவுகளே உண்ணும். அந்த மாதிரி இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. மெதுவாக மேல் எழுப்பி உங்கள் நாசிகளுக்கு வருகிறது. பிராணவாயு இந்த இடத்துல தான் நமக்கு வேண்டிய சக்தி பிராணவாயு நம்ம மூச்சு எழுப்புறோம். நமது அன்பு பகவானை நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். இந்த ஜோதி தியான பயிற்சியை இன்று முதல் தினமும் பயிற்சியாக மேற்கொள்ள இருப்பதால் இறைவன் சத்தியம் பத்திரிக்கை என்ன இருக்குது? ரொம்ப கஷ்டம் இல்லை சாய்ராம், அதுவுமே ஈஸி பண்ணி கொடுத்தாரு. இப்போ சுவாமி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். திரேதா யுகத்துக்கு யாகம் யஜ்யம் நீ செய்யணும்னா எவ்வளவு தேவைப்படும் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுவும் கஷ்டம்.
துவாபர யுகத்திற்கு விசாரமான பூஜைகள், நிறைய பூஜை புனஸ்காரங்கள். கலியுகத்துக்கு என்ன பண்றாரு சுவாமி? போடுமா? அப்போ நம்ம இத்தனை நாள் பஜனை பாடிருக்கோமே, பை திஸ் டைம் நல்ல ஹை கிளாஸ் டிக்கெட் வாங்கி போயிருக்கோங்க, ஏன் போல? என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அந்த हिंदुस्तानी टाइप நிறைய பேர் வந்து இதுல லைக் கிளாப் பண்றதுலயும் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. சோ நீங்க கிளாப் பண்ணி காமிச்சிருக்கீங்க கண்டிப்பா நீங்க பாருங்க. ஜெய ஸ்ரீ கணேச கணநாத கணானனா ரைட். சோ நீங்க கிளாப் பண்ணுங்க. ஒரு டிவோட்டி வீட்டை புதுசா பஜனைக்கு போறோம் செய்யலாம். அவங்க வீட்லயே என்ன நாம இப்போ அந்த அம்மா மட்டும் டிவோட்டியா இருப்பாங்க, இவங்க சொன்னாங்கன்றதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் பெர்மிட் பண்ணிருக்காரு. அங்க போய் விடாபடியே நான் சர்வதர்மா பாடிதான் அவன்னு சுவாமி பாடவே சொல்லல. அதான் இப்ப பிரதர் சொன்னாங்க அவங்க டிவோட்டி ஆகட்டும், அவங்க
இந்த அமைப்பா இதுல ஒரு சர்வதர்மா பாட்டு இருக்கு அப்படின்னு அவங்க மனசுல புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல பஜனையில போய் நம்ம என்ன பண்ணலாம், சர்வதர்மா பாடுறோம். கோவில் சொன்னாங்க, ஒரு கோவில்ல நம்ம கூப்பிடுறாங்க. யாருக்காக கூப்பிடுறாங்க, எனக்காக கூப்பிடுறாங்களா? இங்க உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் கூப்பிடுறாரு. அப்ப அந்த சத்யசாயி மேல ஒரு ஃபெய்த் வச்சு கூப்பிடுச்சு. ஒரு அம்பாள் கோவிலுக்கு போறோம் அப்படின்னாக்க எல்லா டிவோட் பேட்டியும் பாடணும். அங்க போய் நான் சர்வதர்மா பாடுவேன்னு வீரா அப்படின்னு நீங்க கூடாது செய்யலாம். அதுக்கு கண்டிப்பா இது ஆல் இண்டியா லெவலில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா, ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கிறது, அங்க அந்த டாக்டரோட இதை மாற்றுறாங்க, பேனரை சத்யசாய் பேனர் மாட்டக்கூடாதுன்னு சொன்னா அங்க பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? அதனால எதுவுமே முதல்ல ஆரம்பத்தில் நம்மள யாராவது சொன்னா நம்ம கோவம் வருமா, அக்செப்ட் பண்ணிக்குவோம். உண்மையா சொல்றேன், நம்மள யாரோ ஒரு வீட்டுல ஒண்ணு சொல்றாங்க, அக்செப்ட் பண்ணிப்போமா, கோவப்படுவோமா? அதே மாதிரிதான் ஒரு டிவோட்டி வீட்டுல போகும்போது அவங்களுக்கு இன்னைக்கு சாமி அவங்க வீட்டு நுழைஞ்சிருக்காரு, அந்த சுவாமி வந்திருக்காரு, அடுத்த முறை அவங்க வரும்போது அவங்களுக்கு புரியும். அப்பதான் எடுத்த உடனே நான் சர்வதர்மா பாடுவேன் அப்படிலாம் உங்க வீட்டுல இனிமே பஜனை கிடையாது சொல்ல முடியாது. அவங்களுக்கு நம்மளை பத்தியே தெரியாது. த சேம் வே கோவில்கள்லையும் தயவு செஞ்சு சர்வதர்மா பாடிதான் ஆகும் அப்படின்னு நம்ம கொடி பிடிக்கிறதுக்காக நம்ம எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் கிடையாது. அன்புதான் நம்மளுடைய கட்சி. அதனால கோவில்கள்லையும் வீடுகள்லையும் முதல் முறை பஜனை செய்யும்போது let us not emphasize அவசியம் பார்க்கணும், அவசியம் பண்ணி பார்க்கலாம். இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சை வெளில விடுற போது பாடத்துக்கு மட்டும்தான் வெளில விடணும் மூச்சை. இந்த பயிற்சி பாடலைன்னா அவர் ஒரு லைன் பாடுறதுக்கு அப்புறம் நான் மைக் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுறேன்னு வைங்க, நான் துண்டா பண்ணுவேன். சாமியை தலை வழியா கால் வழியா தட்டு கட்டு 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 எப்படி ஹே அவருக்கு கட் பண்ண அவருக்கு ஸ்டைலர் ஹே விஸ்வநாத் ஹே கௌரிநாத் ஹே சாயிநாத் பகவான். புரியுதுங்களா? ஸோ அதனால அந்த ஸ்பிளிட்டப் உங்களோட இதில் வருது இல்லை, எந்த வேர்டில் கட் பண்ணோம் அது இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஹேல் பண்ணிட்டு அந்த மூச்சு பயிற்சிங்கிறது 21 வாட்டி பயிற்சி பண்ணும். மற்ற நேரத்தில் மூச்சு விடலை, நம்ம எல்லா நேரமும் விட்டுட்டு இருக்கோம். ஆனால் பாடுறவங்க கான்ஷியஸாக எவ்வளோ லேட்டாக இன்ஹேல் பண்ணி எவ்வளோ இன்ஹேல் பண்ணுறோமோ. இப்போ 3 நிமிஷத்துக்குள்ளே மூச்சு எடுத்தோம்னா இது ஒரு பயிற்சி. 9 நிமிஷத்துக்கு வெளில விடணும் ஸ்லோவாக. அதுதான் இன்டூ 2 டைம்ஸ். இப்போ நான் 3 நிமிஷத்துக்கு ஹோல்டு பண்ணி பேசிட்டு இருக்கேன், இப்போ நான் 9 நிமிஷத்துக்கு எக்ஸேல் பண்ணணும். எவ்வளோ ஆச்சுங்க சொல்லுங்க. Sarang aba. Sarang நல்லா இருக்கீங்களா? How are you? Fine, fine.
ततो